35% இந்த வருஷம் நல்லது தான். ஆனால் 65% ரொம்ப டேஞ்சரஸ். சென்னை பாதுகாப்பாக தான் இருக்குமா சார்? உலகமே எதுவுமே பாதுகாப்பாக உலகத்தில் இருக்காது சார். ஸோ ஓனர் வந்து உள்ளே வருவார், கடல் தான் உள்ளே வரும். நீச்சபங்க ராஜயோகம் ஒரு யோகம், அதெல்லாம் காலம் வரைக்கும் இருக்கும், சாவர வரைக்கும். விஜய்க்கு நீச்சபங்கம், உதயநிதிக்கும் நீச்சபங்கம். அப்போ 2026 எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சார்? அதுதான் அப்படி வருது இல்லை. அதில் யாருக்கு எந்த தசா புத்திகள் எந்த லெவல் அது கெடுக்காம கூட இருக்கவங்க கெடுத்தாதான் இந்த 2 பேருக்கும் பிரச்சனை. ராம்தாஸ் ஐயா வீட்டுக்கும் நான் தான் பார்த்துருக்குது. இப்போ அவங்களுக்குள்ள ஒரே இது இருக்கிறதுனால நான் 2 பேரையும் பார்க்கறது விட்டுட்டேன். அப்படி பார்க்காம இருக்கிறச்சவே அவங்களுடைய அந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் இந்த ஆள் தான் இப்படி பிரிச்சு விட்டாருன்றாங்க. சிவனேன்னு உட்காந்து கிடக்கும். இதுல ரொம்ப கஷ்டம் என்னன்னா ஜோதிடர்களுக்கு எதான் நேரம். ஸோ ஜோதிடம்ன்றது நம்பிக்கை சார்ந்த விஷயம், மருத்துவம்ன்றது நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஜோதிடத்தை நீ வழிகாட்டியாக வச்சுக்கலாம், ஆனால் ஜோதிடத்தை வாழ்க்கையாக வச்சுக்க முடியாது. ஒரு 20-30 வருஷம், ஏன் ஒரு 50 வருஷம், எனக்கு 63 வயசு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களுடைய எண்ணிக்கை அருமையும் ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோதிட கோர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து ஜோதிட பலன்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி தங்களுடைய கருத்து? இல்லைங்க, நாங்கள் படிக்கிறச்சே எங்களுக்கு குரு கிடையாது. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எனக்கெல்லாம் குருவெல்லாம் வந்து நான் தேடினது தான். நிறைய குருமார்கள் தேடினது, அவங்க வீட்டில் போய் உட்காந்து படித்தது, கேரளாவில் போய் நிறைய பேர் தேடினது, இதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போல்லாம் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக ஜோதிடம் வந்துடுச்சு. ஆன்லைன் ஜோதிடத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு இது வரவேற்கும். ஏன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு ஜோதிட அறிவு வேணும்னா நீங்கள் டக்குன்னு இன்றைக்கே போய் ஜாயின் பண்ணலாம். 10 நாள் கோர்ஸ் இருக்குது, 30 நாள் இருக்குது, இயர்லி இருக்குது, டிகிரி இருக்குது, பிஹெச்டி இருக்குது, ரிசர்ச் இருக்குது. இது வந்து ஒரு வளர்ச்சியை வந்து நான் வரவேற்கிறத்தக்க வளர்ச்சி. படிக்கிற காலத்தில் ஒரு டிப்ளமா வாங்குறாங்கன்னா அவங்க வந்து சில கிளாஸஸ் எல்லாம் கற்றுக்குன்னு அவங்க ப்ராக்டிஸ் ஆரம்பிப்பாங்க. இப்போ டிப்ளமா ஒரு பையன் படிச்சுட்டான், 1 இயர் 2 இயர்ஸ் படிக்கிறான். இந்த ஜோசியப் கிளாஸ்லேயே 3 மாதம் 4 மாதம் கடிக்கிறான். இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் சிலர்லாம் வந்து கோர்சஸ் பண்ணுறாங்க, வந்து ஒரு இடத்துல அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணுறாங்க. அதுபோல் தான் இவங்க வந்து முதல்ல வந்து இப்போ ஜோதிடம் வந்து இவங்க போய் உட்கார்ந்தவுடனே எல்லாரும் போய் வளவிரிக்க போகிறது. இவங்க கற்றுக்குன்னு இவங்க சொல்லிவிட்டு இவங்க மீடியாவில் வந்து இவங்க ஒரு பலனையை கஷ்டப்பட்டு சொல்லி அது யாருக்காவது அது மேட்சிங் ஆனால் தான் அவங்கள தேடுவாங்க. அதனால் எல்லாமே உடனே ஏதோ கடை விரித்த உடனே கொள்வார் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு திறமைக்கும் பலித்தம் ரொம்ப முக்கியம். தம்பி சொன்னார், வாக்கு பலித்தம் என்பது. வாக்கு பலித்தம் வந்து அவங்களுக்கு நேரடியாக அது ஒத்துக்கணும், அவங்க சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையும் வளர்ச்சி ஆவரிச்சு, ஜோதிடத்துறை மட்டும் வளர்ச்சி இல்லைன்னா எப்படி? அந்த காலத்து ஜோதிடர் பெரிய ஜோதிடர், இப்போ நான்லாம் பெரிய ஜோதிடர் நம்ம சொல்ல முடியாது. ஜோதிடத்தில் நமக்கு மேலே பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. அதாவது நிறைய பேர்கள் நம்மளுடைய எவ்வளோ தலைமுறையாக பார்சாதி ஐயா இருந்தார், அவர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பேர்கள் ஒருத்தர் இருந்தார். இப்போது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா பீரியடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார்ட்டர்ட் ஃப்ளைட் வர வச்சு இந்த உன்னிகிருஷ்ண பணிக்கர்லாம் இருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் ஜாலியாக இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. நான் கூட தான் ஃபீஸ் வாங்குவேன். அதே சமயம் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த வருஷத்துலேருந்து ஒரு பேட்சாக ஒரு 500 பேர் 1000 பேர் நாங்கள் எடுக்கிறோம், செலக்ட் பண்ணுறோம். அதில் 100 பேரா 150 பேரா டைம் கொடுத்து வர வச்சு இலவசமாக சொல்ல போகிறோம். ஏன்னா ஒரு ஆத்ம திருப்திக்கு சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், செல்வியை பார்த்தோம், எங்களுடைய இடத்துல வர வைக்கிறது, சாப்பாடு போடுறோமோ இல்லையோ கட்டிலேயே கண்டிப்பாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, ஆளுக்கு ஒரு கேள்வி 2 கேள்வி 3 கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா பெரிய ஒரு வியூ நான் 100 பேருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 பேருக்கு நான் 10 நிமிஷம் ஒதுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் நாங்கள் இப்போ ஆரம்பிக்கிறோம், ட்ரஸ்ட் மூலிமா ஆரம்பிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். சார் நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொருத்தராக தேடி போய் நான் படித்தேன், ஒரு 30 வருஷம் அனுபவம் இருக்குது, எத்தனையோ ஜாதகம்லாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் இப்போ சில பேர் வந்து இங்கிட்டு கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் போட்டு இங்கிட்டு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைங்கண்ணா, அதை பேசுகிறதோட அவங்க தான் அத்தாரிட்டியெல்லாம் பேசுகிறாங்க. எல்லாமே நம்ம பேசலாம். நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் சூப்பர் ஸ்டார், அதாவது ஜோதிட சக்கரவர்த்தி,
ஜோதிடத்தின் சாம்பராட்டு எல்லாம் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நீ அவங்க ஜாதகம் சரியாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். அதே போல் வந்து மக்களுக்கு வந்து அது எந்த லெவலில் அவங்களோட மக்களுக்கு உள்ளுக்குள்ளே போகும். இதெல்லாம் வந்து ஜோதிடம் எப்படின்னா, ஜோதிடமும் டாக்டரும் மருத்துவனும் ஒரே தெருவில் அவ்வளோ மருத்துவர் இருப்பாங்க. ஆனால் ஒரு மருத்துவர்கிட்ட மட்டும் அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து மனது சம்மந்தப்பட்டது, உணர்வு சம்மந்தப்பட்டது. மருத்துவர் ஒரு அப்பாவாக, ஒரு அம்மாவாவோ, ஒரு தங்கச்சியாவோ, அவங்க அந்த அந்த மருத்துவர் ஃபோன் கிடைக்கலனாவே ஒரு உடம்பு சரியில்லைன்னா பதட்டம் வந்துடும். அதே போல தான் ஜோதிடம். இவர் சொல்றது கைராசின்றார். கைராசினா என்கிட்ட நல்லா இருக்கு கை, நான் ராசின்ட்டு மெடிக்கல் படிப்பு படிக்காமல் வர முடியாது. அதனால ப்ராக்டிஸ்ன்றதோட அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் தான் பூர்வ புண்ணியஸ்தான், அந்த பிதர்ஸ்தான், 10ஆம் இடம் ஜீவனஸ்தான், ஜோதிடனுக்கு வாக்குப்பளி. இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் வரும், ப்ராக்டிஸ் பண்ண எல்லாருக்கும் வரும். நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, நீ ஜோதிடனுக்கு உலகத்தில் பொறாமை இல்லைன்னா வரும். பொறாமை வச்ச ஜோதிடம் அழிஞ்சு தான் போகும். அழிவு வந்து மோசமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்படி இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு டிவியில் ஒரு சேனல் கொடுக்குறோம். எங்கள் வாய்ஸ் ஓவர் எடுத்துகிட்டு என் ஃபோட்டோவை போட்டுட்டு ஒவ்வொரு சேனல் நடத்துகிறோம். எனக்கே வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. என்னடா செல்வி, உன் குரல் வருது, உன் ஃபோட்டோ வருது. நானும் பார்த்து சைபரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தேன். அப்புறம் விட்டுட்டேன், ஏதோ பொழைச்சி போன்னு விட்டுட்டேன். வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா நான் இப்படி தான் பொழைப்பேன்னு ஒரு கும்பல் இருக்குது. இதுக்கு என்ன பண்ண முடியும்? அதே போல் நிறைய இருக்குது. அதாவது சிலர் சொல்கிறத அப்படியே காப்பி அடித்து அப்படியே சொல்ல வேண்டியது. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் முதல்ல சொல்லிடுவோம். சிலர் அது போல் எடுத்து சில கருத்தை எடுத்து சொல்லிக்கிறது. அப்புறம் நான் தான் சொன்னேன்னு ஒரு விளம்பரம் பண்ணிக்கிறது. சிலர்லாம் இருக்காங்க சார், 10 வீடியோ பார்த்துட்டு 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் கலந்து சொல்லிடுறாங்க சார். காப்பி அண்ட் பேஸ்ட்டு அந்த காலத்துலேருந்து உண்டு சார், எல்லாமே உண்டு. நான் என்ன கேட்குறேன், நேராக போகிறான் இல்லைங்களா, அவன் கண்டுபிடிச்சிடுவான். அவன் ஜாதகம் வந்து செல்வி சொல்ல முடியாது, கமல் சொல்ல முடியாது. இல்லை, அவன் ஜாதகத்துக்கு நீங்கள் தானே பலன் சொல்லணும். பலன் உட்காந்துனா, ஏன்பா அன்றைக்கி எல்லாமே ஏதோ சொன்னேன், இன்றைக்கி வந்து ஒன்றுமே சொல்லலையேன்னு கேட்பாங்க. எனக்கு கிளைண்ட்ஸு சார், நான் தான் சொல்கிறேனே. என் கிளைண்ட் என் ஃபோனை எடுத்து வேணும்னா பார்த்துக்குங்க, இந்த கான்டாக்ட் எவ்வளோ இருக்குன்னு படிங்க. 17,735 இவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கு. இதுக்காகவே தனியாக 2 செல் வாங்கணும் போது. அது ஒரே செல்லில் இது வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது. இவ்வளோ கான்டாக்டில் எனக்கு பர்சனல் நண்பர்கள்னு பார்த்தா என்னுடைய வக்கீல் மற்ற விஷயத்தில் கேட்டால் 1000 பேர் விட்டு, மிச்சம் எவ்வளோ பேர் இருக்காங்க, 16,500 பேர் ஜோசியம் சம்மந்தப்பட்டு தான் இருக்காங்க. இவங்க எனக்கு ரெகுலராகவே என்னோட இருந்தாவே என் காலத்துக்கு எனக்கு வேற புது கஸ்டமரே தேவை கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஜோதிடம்ன்றது நம்பிக்கை சார்ந்த விஷயம், மருத்துவம்ன்றது நம்பிக்கை சார்ந்த விஷயம், வழக்கறிஞன்றது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்யூனிட்டியாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அது பெரிய ஆசையெல்லாம் பட வேணாம். பைசா வந்து நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் அதுவே ஓடி வந்துடும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மக்கிட்ட வரனால ஒரு நல்லது, அவங்க கஷ்டத்தில் நம்ம காப்பாற்றணும், அவங்க கஷ்டத்துக்கு நம்ம உறுதுணையாக இருந்தோம். செல்விக்கிட்ட போனேன், இதெல்லாம் இந்த டைமில் இதெல்லாம் நீ பண்ணு, உனக்கு நிறைய விஷயம் நல்லது வரும், கெட்டது போகும். ஏன்னா நல்லா இருக்கிறச்சு ஜோசியம் சொல்கிறது பெஸ்ட்டு, அது வேஸ்ட். அது கெட்ட சமயத்தில் அவங்களுக்கு காப்பாற்றுறது தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிவகுமார் சார்னு, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பற்றி பேசினேன். ஆனால் அவர் தான், இல்லை செல்வி இது போல் நீங்கள் ஜோசியத்தில் சொன்னீங்க, வேணும்னா என்னையே கூப்பிடுங்க, நானே வந்து சொல்கிறேன். ஏன்னா அவர் போய் எடுங்க, அதனால தான் நம்பர் கூட சொல்கிறேன்னு. ஏன்னா அவர் சொன்னது. ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இது மாதிரி நடக்கிறச்சே எனக்கெல்லாம் உங்கள் மேலெல்லாம் அவ்வளோ கோபம் எனக்கு. நீங்கள் போன பிறகு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே திட்டினேன். ஆனால் இது போல் நிறைய விஷயங்கள். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இருக்கிறதுன்றது தான் பார்க்கணும் சார். நிறைய அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொன்னதை மீறி செஞ்சு அவங்க மாட்டிக்கிட்ட விஷயம் அல்லது இல்லை, அது வந்து தனிப்பட்ட முறையில் பேர் சொல்ல வேணாம். இல்லை நிறைய பேர் அது மேலே இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறச்ச விஜயகாந்த் சாருக்கு வந்து நம்ம தான் முதல்ல எல்லாமே பண்ணி வச்சது, சங்கரன் கோயிலுக்கு ஆரம்பிச்சது. அவர் வந்து வாழ்க்கையில் வந்து அவருக்கு விஜய் அம்மாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ராம்தாஸ் ஐயா வீட்டுக்கும் நான் தான் பார்த்துருக்குது. இப்போ அவங்களுக்குள்ளே ஒரே இது இருக்கிறனால நான் 2 பேரையும் பார்க்குறது விட்டுட்டேன். அப்படி பார்க்காம இருக்கிறச்சவே அவங்க அந்த
அவங்களுடைய அந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் இந்த ஆள் தான் இப்படி பிரிச்சு விட்டாருன்றாங்க. சிவனேன்னு உட்காந்து கிடக்கிறோம். இதுல ரொம்ப கஷ்டம் என்னன்னா ஜோதிடர்களுக்கு எதான் நேரம், அவங்க கெட்ட நேரம் எங்களுக்கு வருது பாருங்க. எனக்கு அந்த குடும்பமே எனக்கு ஏன்னா எல்லார் வீட்லேயும் நான் சாப்பிட்ருக்கேன், எல்லார் வீட்லேயும் ஒரு பையன் மாதிரி தான் இருப்பேன், அந்த உரிமை உண்டு. எனக்கே ரொம்ப வருத்தம். ஸோ இப்போ என்னன்னா 2 பேர் ஃபோன், நான் 2 பேர்கிட்ட நான் ரெகுலராக வாரம் பேசுவேன். நான் பேசியே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ சிரிப்புக்கலை இது வந்து ரொம்ப இது போல் ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த கெட்ட நேரம் அதை மீறி நடக்கும். அதான் நான் சொன்னேனே, தசா புத்திகள் தான் ஜெயிக்கும், மனிதன் ஜெயிக்கவே முடியாது. அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட யாராவது வந்து கெடுத்து விட்டு போயிடும். நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. ட்ராவல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, ஒரு வாரம் இருக்காதன்னா 4 மணிக்கு கதவை தட்டி ஒருத்தன் கூட்டின்னு போயிருக்கான். இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு, நீ வந்தால் தான் கொஞ்சம் நல்லா. போகிற வழியில் ஆக்சிடென்ட், இவர் மட்டும் இறந்துருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? உதவி செய்ய. ஸோ இந்த கெட்ட நேரத்தில் உதவி உபகாரம் இப்படியெல்லாம் வரும். அப்போது ஜெயிச்சப்ப கேப்டன் விஜயகாந்த் என்ன சொன்னார் சார்? இல்லை என்றைக்குமே நெருங்கிய நண்பர் அவர். எப்பயுமே அவர் வந்து அம்மாவும் சரி என்கிட்ட வந்து இந்த கூட்டணியில் ஜெயலலிதா அம்மா அவரோட இருந்துச்சு, எதிர்கட்சி தலைவர் ஆகிற காலத்துலேருந்து எல்லா காலத்துலேயும் அவர் அதான் அவர் நல்லா இருந்தார். அவர் அன்னைக்கு ஆக்சுவலாக அசம்பிளி போய் அன்றைக்கி பேச அவருக்கு வந்து அன்றைக்கி நாள் கொஞ்சம் கெட்ட நாள். ஆனால் அதை மீறி அவர் கூட இருந்த அந்த சுந்தரராஜன் ஒரு எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் இழுத்துன்னு போயிட்டார். அவருக்கு அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, அவ்வளோ பெரிய பகையாயிடுச்சு. ஆனால் கடைசியில் முதல் துரோகமே பண்ணது அவர் தான். அவர்கிட்ட விலகி போயிட்டார். விலகி போயில்லை, ஃபர்ஸ்ட் அந்த அம்மா கிட்ட ஓடி போய் சேர்ந்துட்டு அவர் தான். ஆமாம், புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க அட்வைஸ். இல்லைங்க, நம்ம எது சொன்னாலும் நான் தான் சொல்கிறேன், கெட்ட நேரம்ன்றது முக்கியம். அவர் வந்து ரொம்ப நல்லவர். அவருக்கு வந்து அப்பளுக்கு சூதே தெரியாதவர், சிரிச்சுக்கினே இருப்பார். அவருக்கு இந்த இதெல்லாம் என்னம்மா எல்லாம் நோட் பண்ணிக்கினேன், எந்த கோயில் சொன்னாலும் போவார். போயிட்டு குழந்த மாதிரி கேட்பார், கோயிலுக்கு போயிட்டேனே நான்வெஜ் சாப்பிடலாமா, சங்கரன் கோயிலில் பிரியாணி நல்லா இருக்கும்னு நாங்கள் செல்வி சாப்பிடலாமா கேட்டு சாப்பிட்டுவார். அதெல்லாம் ஜம்முன்னு கட்டுங்கண்ணே, கோயில் போயிட்டீங்களே எல்லாமே சாப்பிடுவோம். ஊருக்கே பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. நான் சொல்கிறது சங்கரன் கோயில் அப்போவே. அதனால் அந்த போல் மனிதர்கள்லாம் நம்ம கஷ்டம். ஆனாலும் அந்த கெட்ட நேரத்தில் அவருக்கு வெளியாலெலாம் சதி செய்யலை. அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட உங்களுக்கு பழக்கம் இருக்கா சார்? அவர் என்ன பல வருஷம் கழிச்சு எடுத்த படமும் இப்போ பெரிய ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. இல்லை அவரது பெரிய யோகங்கள் அதுங்க. அவரது வந்து மகரம் திருவோணம், அவரது நிறைய இது. அவரதுல ஒரே ஒரு இது தான், நம்ம வந்து ரஜினி இது வந்து அரசியலுக்கு வருவாருன்னு, அரசியலுக்கு வருவாருன்னு தவிர நான் ஒன்றும் சொல்ல. அவர் சிஎம் ஆவார்லாம் நான் சொல்ல. அர்ஜுனமூர்த்தியை ஒரு செயலாளராக போட்டார், நம்ம தமிழறிவு மணியன் ஐயாவை பொருளாளராக போட்டார். அதோடு அவர் இருந்துட்டு திருப்பி பேக் அடிச்சிட்டார். ரஜினி வருவாருன்னா வந்தார், ஏன் போனாருன்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். செல்வி சொன்னார் அரசியலுக்கு வருவார். நான் என்ன கேட்குறேன், இல்லாத கட்சிக்கு எதுக்கு ஒரு செயலாளர் போடுறாரு? நான் கமல், இவர் தான் செயலாளர், உங்கள் பேர் பிருத்திவிராஜ் சார், பிருத்திவிராஜ் தான் பொருளாளர், நான் ஏன் போடணும்? நான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு தானே போட முடியும். நான் சொன்னது அவர் அரசியலுக்கு வருவார், அவ்வளோதான். 3 வருஷமா சொன்னால் அதோட வந்துட்டார். ஏன் போனாருன்னு நீங்கள் அவரை தான் கேட்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது போல் அவர் வந்து என்றைக்குமே அந்த சூப்பர் ஸ்டார்ன்றது நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம். ஏன் நீங்கள் வந்து ரஜினி சாரை பார்க்குறீங்க, மோடிஜி இருக்காரு, நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு யோகம். அதெல்லாம் காலம் வரைக்கும் இருக்கும், சாவர வரைக்கும் இருக்கும். விஜய்க்கு நீச்சபங்கம், விஜய்க்கும் நீச்சபங்கம். ஆமாம் ராஜயோகம். உதயநிதிக்கும் நீச்சபங்க ராஜயோகம். அப்போ 2026 எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சார்? அதுதான் அப்படி வருது இல்லை. அதில் யாருக்கு எந்த தசா புத்திகள் எந்த லெவல் அதை கெடுக்காம கூட இருக்கவங்க கெடுத்தாதான் இந்த 2 பேருக்கும் பிரச்சனை போகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தான் சொன்னேனே, கூட இருக்கிறவங்க இப்போ 2 பேருக்கும், இவர் கடகம் யாரு விஜய், அவரு ரிஷபம் உதயநிதி சார். ஸோ இவங்களுக்கு 2 பேருக்குமே நீச்ச பங்கு இருக்கு. இவங்களே இறங்கி களத்தில் பொறுமையாக நின்று நிதானமாக எல்லாமே பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல். இல்லை களத்தில் இறங்காம மற்றவங்க சொல்றது கேட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஆல்ரெடி ஒரு பக்கம் கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண, நான் இருக்கிறது வேற கட்சி. நான் என் கட்சிக்கு ஏதாவது நல்லது நடக்குமா தான் நான் பார்ப்பேன். ஜோசியர் கேட்டீங்க, ஏன்னா ஜோசிய மூலியமாக தான் எனக்கு தெரியும். நான் வந்து வழக்கறிஞர் நானே சொல்லிக்கினா தான் உண்டு நான் சொல்கிறது. மற்ற பேரில் வந்து இந்த கட்சினால எனக்கு இல்லை. இவ்வளோ கோடி மக்கள் ஒரு வருஷத்துக்கு வரதாந்து அது வியூவர்ஷிப்பில் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். நீங்களே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டினீங்க இப்போது. ஸோ இதெல்லாம் கடவுள் போட்ட ஆசீர்வாதம், எங்கள் அம்மா கொடுத்த ஆசீர்வாதம் தான் நான் பார்க்குறேன்.
ஏன்னா ஜோசியம் அந்த காலத்தில், இந்த காலத்தில் ஜோசியம் படிக்கிறது எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஜோசியம் படிக்கிறது வந்து பயந்து பயந்து படிக்கணும். அது இல்லாமல் அவ்வளோ கேவலம், அது சொந்தக்காரங்க மத்தியில் கேவலம், ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் கேவலம், ரொம்ப அசிங்கமான ஒரு தொழிலாக அந்த காலத்தில் இருந்தது எப்படின்னா ஜோதிடம் தான். நாங்கள்லாம் எவ்வளோ கேவலப்பட்டிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க. நான் முதல்ல ஒரு பத்திரிகையில் எழுதுறச்சா இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறமா அவங்க வீட்டில் இப்போ நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான். ஸோ அது காலம் மாறும், அதனால ஒன்றும் பிரச்சனை சார் இப்போ நீங்கள் வெற்றிகரமான ஒரு ஜோதிடராக இருக்கீங்க. வெற்றிகரமாலாம் இல்லை சார், மக்கள் ஏற்றுக்குனாங்க அவ்வளோதான். உங்களுடைய இதில் என்ன வெற்றிகரம் அந்த இல்லை சார், அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது வேறு பொது நிகழ்ச்சிகளுக்கோ போகிறப்ப கூட செல்வி சார் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்பாங்களே, கோவம் வருமா? கோவம் ஏன் வரும்? நம்ம இதே நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அது எப்படி தானே. நேற்று கூட தான் கேட்டாங்க கோயிலில், அரசியல் வேறு முந்தா நேற்று பர்த்டே நான் கோயிலுக்கு போயிருக்கேன். கோயிலில் கூட எல்லாத்தையும் பிடிச்சிட்டு சாமிக்கிட்ட வந்துட்டு சாமியை விட்டுட்டான். செல்வி எனக்கு என்ன நடக்கும்னு நான் கேட்குறான். நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய கோயிலுக்கு வந்திருக்கேன், இந்த தெய்வம் உனக்கு நல்லது பண்ணணும்னு நம்பு, இந்த இடத்துல வந்துட்ட கண்டிப்பாக உன் ஜாதகத்தை விட்டுடு, நான் நல்லா இருப்பேன்னு சந்தோஷமாக போ, 2026ஆம் ஆண்டு இவர் உன்னை பார்த்துப்பார், நானே அதை நம்பி தான் வந்திருக்கிறேன். அதுபோல் அப்படி தான் அதெல்லாம் கேட்க தான் செய்வான். அதெல்லாம் அதாவது சினிமாக்காரங்கிட்ட உன் படம் நல்லா, அடுத்த படம் என்ன சார்னு கேட்க தான் செய்வான். ஜோசியர்கிட்ட வந்து எனக்கு என்ன சார் நடக்கும் தான் கேட்பாங்க. அதெல்லாம் கோவப்படக்கூடாது சார். நீங்கள் தொடக்கத்துலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஜோதிடரை மனுஷனாக பாருங்க, கடவுளாக பார்க்காதீங்கன்னு. அடிப்படையில் நான் வந்து சார் என்கிட்ட காலில் விழுறவங்கள கத்துவேன். ஆனால் சில இப்போல்லாம் பிரச்சனை என்னன்னா, அதை வீடியோ எடுத்து டிபேட்டில் ஜோதிடத்திலே வர்றவங்க கிட்ட என்னை குருன்னு சொல்லு, என் காலில் விழு, என்னை கும்பிடு, இப்படியெல்லாம் சொல்கிறவங்களாம் பார்க்குறேன். ரொம்ப அருவருப்பாக இருக்கு. என் கூட வந்து நான் நிறைய ஜோதிடர்களை அவங்க பேசுகிறச்ச நான்லாம் வந்து நிறைய பேரை என்கரேஜ் பண்ணுவேன். அதை பற்றி நீங்கள் நிறைய முகநூல்லலாம் என்னை பற்றி நிறைய இது எழுதுவேன். என்னை பற்றி தப்பாக எழுதுறாங்கன்னா யாருன்னா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது, நானும் அவங்களும் பழகானதும். அவங்க வந்து பழக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கடவுள் யாரோட நான் இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தில் உங்கள் கூட நான் பேசணுன்றது ஏற்கனவே கடவுள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார், அதனால தான் வந்து நான் பேசுகிறேன். ஸோ இதில் வந்து நான் யாரையும் குறை சொல்கிறது இல்லை. இந்த காலை நீட்டிக்கினே உட்காந்துருக்கிறது, நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஜோதிடனுக்கும் உங்களுக்கு இருக்கிற போகிற எல்லா விஷயந்தான். ஜோதிடனாக பார்த்து வச்சுக்கிங்க. சும்மா இருக்கிற ஜோதிடனை சாமியார் ஆக்கிடாதீங்க. சும்மா இருக்க அவனை போய் அபிஷேகம் பண்ண வச்சிடாதீங்க. சந்தோஷமாக விடுங்க. உங்களுக்கு அவருக்கும் வேவ் லென்த் சரியாக இருக்கிற வரைக்கும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதோட சந்தோஷமாக இருக்கிற வழியை ஜோதிடமே பொதுவாக விதியை அடிப்படையாக வச்சுதானே சார் என்ன நடக்க போதோ அதை தான் ஜோதிடத்தில் கணிக்க முடியும்னு சொல்கிறீங்க. அப்போ ஜோதிடம் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி நடக்கிறது தான் நடக்குங்க. ஒரே விஷயம். ஜோதிடம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஜோதிடத்தில் ஒரு வழி உண்டு. இப்போ சிவகுமார் சார்கிட்ட இந்த இடத்த விட்டு போயிருந்தாருன்னா நடக்காதுல்ல, அதுதான் ஜோதிடம். பாலகுமரன் ஐயர் நல்லா சொல்வார், எழுத்தாளர். ஜோதிடம் ஒரு இதம் சொல்பவர் தான் ஜோதிடம். ஜோதிடத்தை நீ வழிகாட்டியாக வச்சுக்கலாம், ஆனால் ஜோதிடத்தை உன் வாழ்க்கையாக வச்சுக்க முடியாது. ஜோதிடத்தில் உங்களுக்கு கசக்கும். ஒரு திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிற இந்த இடத்த விட்டு நான் டம்பியாக போனோமா, நான் எதுக்கு போகணுன்னு தான் கோவம் வரும். ஆனால் அதை சொல்கிறது ஜோதிடம், கேட்பது கேட்காது அவருடைய கிரகம். புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோதான் விஷயம் சார். இப்போ ராஜேஷ் சார் கூட விதி வழியே மதி வழியே கதி, அதாவது விதி எப்படி இருக்கோ அப்படி தான் நீ யோசிப்ப, நீ என்ன யோசிக்கிறியோ அதான் நடக்கும்னு சொல்லுவார். அதை பற்றி என்ன சார்? என் குருங்க அவர். எனக்கு வந்து குருனா எப்படின்னா ஜோதிடத்தில் அதோட எனக்கு சாதாரண படிக்கக்கூடிய காலத்தில், நான் 7வது 8வது படிக்கிற காலத்தில் ஸ்வாட் சுவாமிவேலுன்னு எனக்காக கெல்லட் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருந்தவர். அவர் கன்னிப்பருவத்தில் படத்துக்கு போகிற சமயத்தில் எங்களுக்கெல்லாம் மசாலா தோசை வாங்கி கொடுத்தவர். நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். அது இல்லாமல் எப்பொழுதுமே அந்த பெல் பாட்டத்தையும் பெல்ட்டையும் போட்டுட்டு வந்து யாருக்கு ஏதாவது கஷ்டம்னா நிறைய பேருக்கு உதவி செஞ்சவர் ராஜேஷ். அந்த காலத்தில் அவர் நிஜமாவே ஹீரோவாக இருந்தவர். சினிமாவில் வேற, எங்கள்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்கள் நினைக்கிறோம். அது சொன்னது கருத்து தானே அது. இப்போ நானே அது தானே சொல்கிறேன். விதி, அந்த விதி இப்படி தான் நடக்கும்னு ஜோதிடம் சொல்லுவான். ஆனால் அதை வந்து நீங்கள் கேட்கறதுக்கு கெட்ட நேரம் இருந்தால் கேட்காது, நல்ல நேரம் தான் கேட்கும். இல்லை டேட்டு டைமு பிளேஸு மட்டும் கொடுத்துட்டு உட்காருங்க. நீங்கள் 4 நாள் முன்னாடி ஜாதகம் கொடுக்குறது, 5 நாள் முன்னாடி உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த ஸ்பாட்டில் அவர் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறது தான் ஜோதிடம். உங்களுக்கு முதல்ல 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தா அவர் கலெக்ட் பண்ணி வச்சு அவர் சொல்கிறது பலன் கிடையாது. ஜோதிடம் என்பது நீங்கள் போய் ஆன்லைனில் நிறைய பேர் இப்போ நாங்கள்லாம் பார்க்குறோம். நான்லாம் அந்த ஸ்பாட்டில் தான் கேட்பேன். அது இல்லாமல் ஜோதிடத்தில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கு, நான்லாம் வந்து ஜோதிடம் பார்த்துட்டு தான் பலன் வாங்குவேன். ஜோதிடத்துக்கு முன்னாடி பணம் கேட்கறது. ஏன்னா நம்ம ஜோசியம் கரெக்டாக இருந்தால் அவங்களே பணம் போட்டுருவாங்கன்னு நான் நம்புவேன். அதில் என்னை ஏமாத்தினதே கிடையாது யாருமே.
ஸோ ஜோதிடத்தில் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த பணம் கொடுத்துருங்க. ஆனால் ஜோதிடத்தில் வந்து எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இல்லாமல் அப்நார்மலாக போகிறது சரியாக வராது. சுனாமி டயத்தில் சொன்னாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர். இன்னொரு முறை வந்து இந்த கொரோனா அட்டாக் பண்ணார் 2020 அந்த டயத்துலையும் சொன்னாங்க. முதல் பிறை தோன்ற சமயம் வந்து கிழக்கு திசையில் வந்து கருத்துச்சுன்னா அந்த வருஷம் வந்து மக்களை பேரழிவுக்கு உள்ளாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க, பேரழிவு வந்து 2031 வரைக்கும் இருக்குங்க. ஓ, இப்போ வந்து நான் தான் சொல்லிட்டேன், 35% இந்த வருஷம் நல்லது தான். ஆனால் 65% ரொம்ப டேஞ்சரஸ். ஓப்பனாக தான் சொல்கிறேன் நான், புது பலனில். அது என்னை பொறுத்தவரைக்கும் 26 என்னை பொறுத்தவரைக்கும் 2031 வரைக்கும் உலகத்தில் நிறைய பிரச்சனைகள். வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் கமல் சாருக்கு நிறைய தெரியும். வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்துருங்கன்னு கூவிகிட்டே இருக்கிறது நான் தான் 4 வருஷமாக. வெளிநாடெல்லாம் ஸ்திரம் இருக்காது, பெரிய பிரச்சனையாக இருக்கும். தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கன்னு கத்திக்கினே இருக்கிறது நான் தான். 52 ரூபாயில் இருக்கச்சே கத்தினேன். 1.30 இன்னைக்கு 24 கேரட். நான் சொன்னது 24 கேரட் 52 ரூபாயில் இருக்கச்சே கத்தினது நான் இன்னும் நிறுத்தவே இல்லை. ஆனால் அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் நல்லா இருக்காங்க. இப்போ வந்து அது எவ்வளோ உங்களுக்கு ஆயிருக்குன்னு பார்த்துக்குங்க, எவ்வளோ வருஷத்தில் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுபோல் இப்போ வந்து 2031 வரைக்கும் உலகம் ரொம்ப மோசம். கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் சந்திப்போம். இல்லைன்னா டிக்கெட் வாங்கிட்டு நம்ம படம் இருக்கும், படம் கூட ஒரு வருஷம் வீட்டில் இருக்கும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பரணைக்கு போயிடும், அவ்வளோதான். தங்கம் இனிமேல் குறைய வாய்ப்பே இல்லையா சார்? அதே குறையிற மாதிரி குறையுங்க, ஆனால் குறையாது. சென்னை பாதுகாப்பாக தான் இருக்குமா சார்? உலகமே எதுவுமே பாதுகாப்பாக உலகத்தில் இருக்காது சார். எல்லாத்துக்கும் உலகத்தில் ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் வந்து அது உயரும். எல்லாமே அழிஞ்ச நகரத்தில் தானே நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. காஞ்சிபுரம் அழிந்தது, மகாபலிபுரம் அழிந்தது, எல்லாமே கடல் தானே இங்கே ஓனரு. ரைட் ஆஃப் த நான் கேட்குறது சார், பட்டா யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு தானே நீங்கள் சொத்தை கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் வாய்தா வாங்கி பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு கிட்ட மாட்டின்னு தான் போவீங்க. அப்போ நீங்கள் எழுதி கொடுத்து தான் போவீங்க. ஸோ ஓனர் வந்து உள்ளே வருவார், கடல் தான் உள்ளே வரும். அது வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஏன் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது இன்றைக்கி பார்த்துட்டு எது வேணுமா நடக்கட்டும். இன்றைக்கி நமக்கு ரசம் சோறு இருக்கா, சாப்பிடும். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் தான் பிரச்சனை வருது. இல்லை டிசம்பர்ன்றது மார்கழின்றது கரெக்டு சார். இந்தியாவுக்கா இல்லை வேர்ல்டுக்கு உண்டு, எப்பயுமே அது உண்டு, அழிவுகள் உண்டு. சூரியன் வந்து தனுசுல இருக்கக்கூடிய மாதம் மார்கழி, இவ்வளோதான் பேசிக். குரு வீட்டில் சூரியன் இருக்கச்சு எப்பயுமே வந்து ஒரு அழிவுகள் வந்து உலகத்தில் எல்லாமே உண்டு. இப்போ கூட நியூ இயர் பிறக்கணும், எல்லாமே சந்தோஷமாக 2/1/2026 உட்காந்துருக்காங்க. ஆனால் அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறகுது. அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எதுவும் ஆகாமல் இருந்தால் சந்தோஷம் தான் நான் விரும்புறது. சார் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இருக்கிறத தானே சொல்லுங்கள். முதல்ல கிருமிகளால் நோய் பரவுன்னு எழுதினேன் கொரோனா சமயத்தில். நான் புஸ்தகம்லாம் வச்சுருக்கேன், நான் அனுப்புகிறேன். கொரோனான்னு சொன்னியான்னு கேட்குறேன். ஏன் நான் மெடிக்கல் இதை ரிசர்ச் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் டெட்டாலில் பின்னாடி எழுதியிருக்கேன். ஸோ இனிமேல் யோசிச்சு ஜோசியம் சொல்லிச்சு டெட்டால் ஃபுல்லாக படிச்சுட்டு போனேன் சார். ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி. முடிக்க மாட்டீங்க, முடிச்சிடலாம் சார். என்னன்னா இப்போ வந்து ஜோசியங்க நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒரு மாதிரியான ஒரு 90s கிட்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த நம்பிக்கை வந்து சீரியஸாக இருக்குது. இப்போ ஜென்ஸு கிட்ஸுக்குன்னு சில நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல. இப்போ ஆஃப்டர் கொரோனாவுக்கு வந்து விதவிதமாக சவுண்ட்லாம் விட்டு ஜோசியம் சொல்கிறாங்க. முன்னோர்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி கண்ண முடியாமல் வித்தெல்லாம் காட்டி முன்னோர்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன், 1008 ஜோசியம் இருக்கு, உனக்கு எது பிடிக்குதோ பார்த்துக்கோ. இல்லைன்னா நீயே கண்ணாடி முன்னாடி ஜோசியம் சொல்லிக்கோ, யாரும் உன்னை கேட்க போகிறது இல்லை. இப்படி ஜோசியம் கேட்குறது ஜோசியமே வேண்டாம். வாரம் ஜோசியம் பார்க்குறது, டெய்லி ஜோசியம் பார்க்குறது, மாதம் ஜோசியம் பார்க்குறது எல்லாம் ஜோசியம்ன்றது ஒரு கைடன்ஸ். பாலகுமாரன் சொன்ன வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்துக்கோ. அதான் என்னை பொறுத்தவரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு முறை போதும். உனக்கு இல்லை எனக்கு செல்வி முகம் அடிக்கடிக்கு பிடிக்கும்னா வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்துக்கோ. இல்லைன்னா உனக்கு வேறு யாராவது ஜோசியர் முகம் பிடிக்கும்னா பார்த்துக்கோ. ஜோசியத்தை ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கோ. இல்லை நான் மாதம் போவேன், வாரம் போவேன்னா நீ நல்லா இருக்க முடியாது, ஜோசியர் நல்லா இருப்பார். சார் இப்போ பரிகாரங்களும் கூட இப்போ ஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறி வந்துச்சு சார். இந்த பாஸ் சாப்பிட்டா கடந்த கஷ்டங்கள்லாம் பாஸ் ஆகி போயிடுங்க. ட்ரெண்டிங் அது எவ்வளோ நாள் நிற்கிது? அன்னைக்கு ஓடும், லட்சத்தில் ஓடும், கோடியில் ஓடும், எல்லாமே ஓடும். ஏன்னா மக்களுக்கு ஒரு விருப்பம். நான் என்ன சொல்கிறேன், ஜோதிடத்தில் லவ் பண்ணுறச்சே நான் ஒன்று இப்போ தான் சொன்னேன். லவ் பண்ணுற பாவம் நிறைய ஜென்ஸிக்கு தான் பொண்ணு கிடைக்கிறதில்ல, பையனே கிடைக்கிறதில்ல. அதில் வேறு இந்த ஜோதிஷங்க உள்ளே பூந்துட்டு நிறைய கெடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ வந்து உங்கள் வீட்டில் க்ளீனாக லவ் பண்ணுறது முன்னாடியே கேட்டுக்கோ.
நான் லவ் பண்ணா நீ என்னை அப்படியே கல்யாணம் பண்ணி வைப்பியா இல்லை ஜோசியர்கிட்ட தான் போவியான்னு கேள்வி. அப்போ என்ன பண்ணு, நீ எல்லாருக்கிட்டையும் எந்த பொண்ணாவது லவ் பண்ண வச்சோ இல்லை எந்த பையனை லவ் பண்ண வச்சோ உன் ஜாதகத்தை கொடு, நான் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்றேன். எங்கள் அம்மா போய் யாருக்கிட்ட அப்ரூவல் வாங்குவாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு நீ எஸ்கேப்பே ஆக முடியாது, உங்கள் அம்மாவும் எஸ்கேப் ஆக முடியாது, நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் நீ டிக்கெட்டு வாங்கிட்டு நீ பிக்கப் பண்ணிக்கின்னு நீ எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு நீ எல்லா லெவல்லையும் பண்ணிட்டு காத்தாடி விட்டுட்டு இன்ஸ்டாவில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கடலை போட்டு எங்களை சிவனேன்னு இருக்கிற பார்த்துட்டு நாங்கள் கட்டம் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். நான் தான் இப்போ தானே சொல்கிறேன், எந்த ஜாதக லவ் போனாலும் கட்டம் சரியில்லை. 90s கிட்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. எல்லா கிட்ஸும் அப்படி தான். 60 கிட்ஸ் வரைக்கும் 2வது கல்யாணம் போகிறவங்க கூட தான் மாட்டிட்டு. திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்குறாங்க, அது பொதுவாக நடக்கிறது. சில விஷயங்கள் வந்து அதாவது ஒரு மனுஷனா பிறந்தா ஒரு பெண்ணா பிறந்தா நடந்தே ஆகிறது வந்து ஏஜ் அட்டன் பண்றது, அதுக்கெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்குறாங்கன்னா அதை எப்படி? இல்லை, ருது ஜாதகம் என்றது சார் அதில் ரொம்ப தப்பான விஷயங்கள்ல உண்டு. செவ்வாய்க்கிழமை ருதுவார பொண்ணுக்கு, சனிக்கிழமை ருதுவாரம் பொண்ணுகளுக்கெல்லாம் சில சாஸ்திர புக்கில் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்க்க முடியாது, படிக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ருது என்றது ஒரு மெடிக்கலி அந்த குழந்தை ருதுவாகிறது தான் முக்கியம். அதை போய் ஜோதிடமாக பார்க்காது. ஜோதிடம் என்றது மனிதன் பிறக்கக்கூடிய நேரம் தான். ஸோ இந்த ருது ஜாதகத்துக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை பத்திரமா வச்சுக்கின்னு மஞ்சள் தடவிக்கின்னு குங்குமம் தடவிக்கின்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது. உங்கள் பொண்ணு ருதுவாச்சா சந்தோஷமாக அதை நீங்கள் கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க. அது வந்து உங்களுடைய வழிபாட்டு. அதை வந்து ஜாதகம் போட்டுட்டு செவ்வாய்க்கிழமை பிறந்தது சனிக்கிழமை பிறந்தது அதில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு அந்த குழந்தை மனசில் அப்போவே விஷத்தை விதைக்காமல் இருக்கணும்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓம் சரவண பவன் நேயர்கள் மூலிமா அற்புதமான இந்த கேள்விக்கு ருதுவு பார்க்குறீங்களா, குழந்தைய பாருங்கள், கொண்டாடுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல பட்டுப்படை வாங்கி கொடுங்க, வைரம் வாங்கி கொடுங்க, எல்லாம் வாங்கிக்கணும். அதே போல் வைரம் போடலாமா நிறைய கேள்வி இருக்குது. இப்போ அதை விட்டுட்டீங்க நீங்கள். வைரம் மட்டும் இல்லை சார், ஒவ்வொன்றும் இருக்குல்ல. அதான் எல்லா வைரம் போடலாம். புளூ கல்லை தவிர புளூ கல் மட்டும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து போடலாம். வைரம்லாம் உங்களுக்கு நல்ல பணம் இருக்குது, வசதி அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் மனிதன் கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை விஷயமும் மனிதன் தான் அனுபவிக்கணும். மனிதனை கடவுள் தான் அனுபவிப்பார், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வைரம் இருந்தால் வைர வளையல் வாங்கி கொடுங்க, ஒட்டியானம் வாங்கி கொடுங்க. இல்லைனா முடிஞ்சால் வைரத்தில் நீங்கள் ஃபுல்லாக அங்கேயே போட்டுக்குங்க. நம்ம வசதி சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருங்க. இந்த ராசிக்காரங்க வைரம் போடணும், அந்த ராசிக்காரங்க வைரம் போடக்கூடாது, இதெல்லாம் இந்த ஓர வஞ்சனைலாம் எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாது. ஹாப்பியாக போடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருங்க. லேடிஸ் ஹாப்பியாக இருந்தால் தான் சார் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு ஜோசியர் என்ன சார் உங்களுக்கு வைரம் வாங்கி கொடுக்குறது சொல்லுங்கள் சார், ஹாப்பியாக இருக்கு. காட் பிளஸ். இல்லை, இதனால மட்டும்தான் உங்களை யதார்த்த ஜோதிடர் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் கனெக்டாக இருக்கீங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் உங்களுடைய பதில்களோடும் இந்த நிகழ்ச்சி போனதாக நம்புகிறோம். நல்லா இருந்துச்சு சார். நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓம் சரவணபவன் நேயர்களுக்கு அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கே இத்தனை டெக்னீஷியன்களும் இவ்வளோ அதில் ஆங்கர் யார் எதுன்னு தெரியல, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக நக்கீரன் கோபால் அண்ணாச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோருக்கும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்தர் பரிபூர்ணமாக வழங்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும் திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள்.